friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஜூஸ் ரெசிபி. இது வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ். நம்மளோட சேனல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம பார்த்துப்போம். அந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்துட்டு நம்ம சுகரோ வெல்லமோ அதெல்லாம் எதுவும் சேர்த்தாம உப்பு சேர்த்து நம்ம வந்து செஞ்சிருந்தோம். அந்த ஜூஸ் வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு குடிச்சுக்கலாம். நம்ம ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு துவர்ப்பு இருக்கும். அதனால வந்துட்டு அவங்களுக்கு அது குடிக்க பிடிக்காது. அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் சேர்த்து கொடுத்தோம்னா தான் அவங்க வந்து ஈஸியாக குடிப்பாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ஜூஸில் வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெயில் டைமில் வந்துட்டு விட்டமின் சி அவங்களுக்கு ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கு அவங்களோட இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸில் வெளியில் விளையாட போவாங்க, நிறைய எக்ஸ்போசர் இருக்கும். அந்த டைமில் நம்ம அவங்களோட இம்யூனிட்டி வந்துட்டு அதிகமாக வச்சுக்கணும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காயெல்லாம் கொடுத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிற நிறைய இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இம்யூன் டெவலப் பண்ணுறதுக்கு. நெல்லிக்காய் வந்து அதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் க்ளோக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஐசைட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது நெல்லிக்காய். அதனால எல்லாருமே நெல்லிக்காய் வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கணும் கிடைக்கும் போது. இந்த சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த ரெஃப்ரெஷிங்கான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு 4 நெல்லிக்காவை இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்சியில். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் கூடவே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கேன். இப்போ இதை வந்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க அரைப்பட்டுருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கிடைக்கும் நமக்கு. நம்ம வெல்லம் ஆட் பண்றதுனால நம்ம வெல்லத்தோட அயன் கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும். பிளஸ் நெல்லிக்காயோட விட்டமின் சியும் நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும். இப்போ இதை திருப்பியும் நான் இன்னொரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க நல்லா அடிச்சு எடுத்தாச்சு நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸை. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு நம்ம வந்து வடிகட்டிடணும். ஏன்னா இதோட அந்த சக்கை வந்துட்டு உங்களுக்கு குடிக்க முடியாது அப்படியே, அதனால நம்ம வடிகட்டி தான் குடிக்கணும். நம்ம வடிகட்டிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த ஜூஸை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸை சுத்தமாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் ஜூஸ் விட்டுலாம். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் சேர்த்தாம ரூம் டெம்பரேச்சர்லயே குடிங்க. அப்பதான் நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. ஏன்னா சில சமயம் ஒரு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது. அதனால நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே கொடுங்க. குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரியே கொடுங்க. இல்ல உங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து நீங்க வந்துட்டு குடிக்கலாம். நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.